மகாபெரிவாச்சரணம். இன்றைக்கி நம்மளாம் வெளியில் போகணும் அப்படின்னா பர்ஸ் கொண்டு போகவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துருச்சு. ஒரு கார்டு இருக்குது, கார்டு அப்படியே ஸ்வைப் பண்ணுறோம், அப்படி நம்ம பணத்தை பே பண்ணிட்டு வந்துடுறோம். இந்த கார்டு வந்த கதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. எப்படி இந்த கிரெடிட் கார்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு தெரியணும் இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு ஒரு காரணம் இருக்கே, இதுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? அதை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த சின்ன ஒரு பிளாஸ்டிக் கார்டு இதில் என்ன அப்படி வேடிக்கையான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1949 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிராங்க் மெக்னமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நியூயார்க் நகரில் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போகிறார். சாப்பிட்டு முடிச்சாச்சு, பில்லு பே பண்ணணும்னு பார்க்குறப்ப தான் அடடா பர்சன் வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த இக்கட்டான சூழலிருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தன்னோட விசிட்டிங் கார்டில் ஒரு சைன் பண்ணி கொடுத்து அப்புறம் வந்து நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டும் வர்றார். இந்த சின்ன மறதி தாங்க டைனஸ் கிளப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தது. வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு கம்பெனியாக வந்துச்சு. இந்த டைனஸ் கிளப் கிரெடிட் கார்டு தான் 1950 வந்து வெளியில் வருது. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அட்டை பேப்பரில் செஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ இது எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 27 ரெஸ்டாரண்ட்டு அதில் மட்டும்தான் இது வந்து அக்செப்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1958 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அது வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் கார்டை வந்து கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொன்றா வந்துச்சு. நம்மளுக்கு இந்தியாவில் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1980 தான் முதல்ல இந்தியா வந்து கிரெடிட் கார்டே வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சோம். பார்த்தீங்களா, இன்றைக்கி சாதாரண டீ கடை வரைக்கும் நம்ம இந்த கார்டை வச்சு அப்படியே டக்குன்னு செஞ்சுக்கிட்டே வரோம். இது வந்தது எவ்வளோ பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் அதில் பின்ன இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சோதனை காலத்தில் தான் புதுசாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக சோதனை காலத்தை நான் ரொம்ப சோகமாக எடுத்துக்காமல் அதை ஏதோ நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எல்லாராலையும் சாதிக்க முடியும். மகாபெரிவா ஆச்சரணம்.